ஹலோ. ஆ ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க. ஆ அப்புறம் ஆ என்னைக்கு? ஆ நான் பார்க்கவே இல்லையே. அப்படியா? ஆ சரி சரி. அட பாவி மனுஷே, எம்பிட்டு நேரமா காப்பியை கையில வச்சுக்கிட்டு இருக்கேன். போனை வச்சுட்டு காப்பியை வாங்குதாரா? இதோட 3 தடவை வந்துட்டு போயிட்டேன். இந்த ஆளுக்கு எவ்வளவு இருந்தா இப்படி உட்கார்ந்து இருப்பாரு? வீட்டுல இருந்தா மணிக்கணக்கா போன் பேச வேண்டியதா இருக்கோ? ஏ அப்பா, பேசினாருன்னா வைக்க மாட்டாரு. என்ன இளவதான் விடிய விடிய பேசுவாரோ தெரியல. ஒரு நேரம் 2 நேரமா நானும் 3 நேரம் அலைஞ்சிருக்கேன். வப்பாரு வப்பாருன்னு பார்த்தா வைக்கிறாரா? ஆஞ்சி ஆஞ்சி, நீங்க சொல்றது சரிதான். நேத்து கூட அந்த கமலேசு அப்படித்தான் பேசினான். நானும் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். ஆனா அவ எங்க நாம சொல்றத கேட்கான். ஏ அப்பா, அந்த போனுக்கு வாய் இருந்தாலும் அழுதுரும். எம்பிட்டு நேரம் போனை கையில வச்சுக்கிட்டு கெக்க புக்கன்னு பல்ல காட்டுறாரே. முன்னாடி ஒருத்தி நிக்கிறனே, கண்ணு தெரிஞ்சும் தெரியாத மாதிரிலாம் கதை பேசுறாரு. இன்னொரு தடவை காப்பின்னு கேட்டு வரட்டும், அப்புறம் இருக்கு. ஆ அப்புறமா பேசுறேன். இங்க வேற பல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, சொல்ல முடியல. சரி வச்சிரட்டா? ஏயா, நீர் வீட்டுல இருக்கீர்னு நீர் கேட்ட நேரத்துக்கெல்லாம் மணிக்கு 4 காப்பியை கொண்டு வந்தா என்ன பார்த்து ஹோமருக்கு வேற டிஸ்டர்பன்ஸா தெரியுதோ? தெரியும்ல, அப்படித்தானே தெரியும். 4 முழுக்க உட்காந்து துணி துவைக்கட்டா, சோத்த பொங்கட்டா, அதை செய்யட்டா, இதை செய்யட்டானே விழுந்து விழுந்து வேலையை செய்யறல்ல. 24 மணி நேரமும் கொஞ்சம் நெஞ்ச பாடா செத்த நேரம் உட்கார முடியுதா? நீர் என்னன்னா என்ன பார்த்து டிஸ்டர்பன்ஸ்ங்கேரு. ஏட்டி, ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துட்டு உடனே அதான் சாக்குன்னு கோவத்துல ஆங்காரமா ஆடாத. ஏட்டி, என்னமோ தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? மன்னிச்சிரு. காப்பியை கொடு. பிடிங்க, அந்த ஆணுக்குல வழியாதீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே என்னமோ மாதிரி இருக்கு. என்னட்டி, என்னமோ மாதிரி இருக்குன்னா? என்னமோ மாதிரினா எப்படி? காதல் சொட்ட சொட்ட காதல் மண்ணே செவனி கணேச மாதிரி தெரியுறனா? ஆமையா, நினப்புதான் பொழப்ப கெடுக்கு. யோ, வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? என்ன பேச்சு பேசுறீரு? பேரம் பேத்தி கண்டிருக்கணும். நீர் பேச்சுற பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? என்னமோ பிள்ளை இல்லாத வீட்டுல கிழமை துள்ளி குதிச்சானா, அந்த கதையா இருக்கு. ஏமட்டி, எனக்கு என்ன? என் அழகுக்கும் அறிவுக்கும் என்ன பார்த்தா இப்பவும் சிட்டு சினுக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கலான்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லும். ஆமையா, சிட்டு சினுக்குனவே கட்டியிருப்பாங்க. உங்க ஆத்தாவை பொண்ணு பார்க்க சொல்லும், நீர் கட்டிக்கணும். எம்பிட்டு இருந்தா சிட்டு சினுக்குன்னு பொண்ணு கேக்குதாம்ல பொண்ணு. அப்போ என்ன பார்த்தா குந்தாணி மாதிரி இருக்கீங்க, அப்படித்தானே? ஏட்டி, உன்கிட்ட எல்லாம் விளையாட்டுக்கு கூட பேச முடியாது. ஆளை விடுமா தாயே. ஏ அப்பா, என்ன பாடு படுத்தி எடுக்கிற. சரி டி, உடனே மூஞ்ச காட்டாத. ஒரு நாள் வீட்டுல இருக்க விடுறியா? எப்பா, எப்பதான் சண்டை போட நேரம் கிடைக்கும்ல அலையிறா. போ, போய் உன் கூட்டாளியே எங்க இருக்காளுன்னு பாரு. ஆமையா, எல்லாம் என் நேரம். உமருக்கு வடிச்சு வச்சு கொட்டினா இப்படித்தானே பேசுவீரு? எப்பப்பப்பா, ஒரு நாள் நிம்மதியா வீட்டுல இருக்க விடுறாளுவலா? என்ன பாடு படுத்தி தான் இருக்கிறாளுவோ. நெட்டவழியக்கா, எப்படி இருக்க? ரம்யாத்த, நில்லுத்த. அத்தை, என்கிட்ட 2 வார்த்தை பேசுத்த. இங்க பாரு, உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம்னு நான் நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா போயிரு. இங்க பாரு, நானும் அவளும் ஒரு வேலையை இங்க வந்தோம். எங்க வேலை முடிஞ்சிச்சு, போயிட்டு இருக்கோம். எங்களெல்லாம் பார்த்து பேசுறதுக்கு உனக்கு நாக்கு கூசல? ஏன் த, அப்படி என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு பிடிச்சவனை கல்யாணம் கட்டினேன், அது ஒரு தப்பா? நான் நகையை எடுத்துட்டு ஓடினது தப்பு தான். அதுக்காக எத்தனையோ முறை அம்மா கிட்ட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனால் அம்மா என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு இருக்கு. நீ சொன்னா கேட்கும் த. ஆனால் நீயும் என்னை வெறுத்து ஒதுக்குதில்ல. வாயை மூடிட்டி. நீ பண்ண காரியத்துக்கு யாரா இருந்தாலும் இப்படித்தான் இருப்பாவோ.
லதாக்கா வயிறு எறிகிற மாதிரி பண்ணிட்டியேட்டி. அந்த அக்கா யாருக்குமே துரோகம் பண்ணது கிடையாது. ஆனா நீ அந்த அக்காவை ஊரு பூரா கேவலப்பட வச்சு அசிங்கப்பட வச்சு அவளுக்கு யாரெல்லாம் ஆகாதவளோ அவெல்லாம் சாணிய கோரி அவ தலையில ஊத்தாத குறையா கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசினாலுவோ. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவமானத்துல இருந்து மீண்டு வந்திருக்கு. உன் அக்காக்கு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு இருக்கு. இந்த நேரத்துல நீ எப்படி உள்ள நுழைஞ்சி அதையும் கெடுக்கலான்னு பாக்குறியா? நல்லா சொல்லு. இவளுக்கு புத்தின்னு ஒண்ணு இருந்தா விலகி இருப்பா. இங்க பாரு, எங்க கிட்ட பேசின மாதிரி அக்கா கிட்ட போய் பேசிடாத. செருப்ப கழுத்தி அடிச்சு போடுவா. பிள்ளைனும் பார்க்க மாட்டா. நீ செத்துட்ட, எப்பவோ தலையை முடிக்கிட்டேன்னு அந்த அக்கா பேசாட்டி இருக்கு. வாயை மூடிட்டு போயிரு. ஏன்த ஓம் பிள்ளையா இருந்தா இப்படி பேசியிருப்பியா? நீ என்ன மட்டும்தானே இப்படி ஒதுக்குற? ஏன்த உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை ஞாபகத்தில் வச்சிருக்கியா? எத்த என்னை இப்படியெல்லாம் பேசணும்னு ஏன்த நினைக்கிற? பாத்தியாட்டி, எம்பிட்டு திமிர் இருந்தா உனக்கு ஒரு பிள்ளை இருக்கா, அவ ஓடி போயிட போறான்னு சொல்லி காட்டுறா. ஏட்டி, 2 வருஷத்துக்குள்ள நீ 2ஆவதா வயித்துல ஏந்திக்கிட்டு நிக்கிறியே, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கம் இல்ல? அவன்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி ஓடியாந்துக்கிட்டு இப்ப எல்லாரையும் கண்டு கண்டு பேசுறியே. உங்க அம்மா தான் உன் சங்காத்தமே வேண்டாங்கிறல்ல. அப்ப நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதானே? ஏமட்டி மாறி மாறி தொந்தரவு பண்ணுத? ஏக்கா இப்படியெல்லாம் பண்ற? நான் ஒரு வார்த்தை உன்கிட்ட பேசலாம் மனசாருன்னு நினைச்சேன். இப்படியெல்லாம் என்னை எல்லாரும் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறீங்கல்ல. ஆமா, நீ பண்ணின காரியத்துக்கு உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவாவோ. உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணவ தானே. பெத்த ஆத்தாளுக்கு தெரியாம அக்கா காரிக்கு வச்சிருந்த நகையை தூக்கிக்கிட்டு ஓடி அவ கல்யாணத்தை நிறுத்தினவ. நீ பேசுறியாக்கும் நல்லவங்கிற மாதிரி. இங்க பாரு, இன்னொரு வார்த்தை பேசுன நடக்கிறதே வேற. நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கல்ல, அப்படியே இரு. இப்பதான் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் செட் ஆகி வந்திருக்கு, ஒரு மாப்பிள்ளையும் அமைஞ்சிருக்கு. இப்ப ஊடையில புகுந்து எல்லாத்தையும் மறுபடியும் கெடுக்கலானே அலையாத. ஏட்டி வாட்டி, இவ மூஞ்சில முடிச்சாலே பாவம். ஏக்கா, ஆச்சியை மட்டுமாவது என்னை வந்து பார்க்க சொல்லுக்கா. அது ஒண்ணுதான் குறை. இங்க பாரு, அந்த வீட்ல இருந்து யாரும் இங்க வரமாட்டாவோ. நீயும் அந்த பக்கம் தலையை காட்டிடாத. நானாவது பேசினதோட நிப்பாட்டினேன். லதாக்கா மட்டும் நீ எங்க கிட்ட பேசினதை பார்த்துச்சு உன் கழுத்தை திருவி போட்டுரும். மரியாதையா இருந்துக்கோ. ஏட்டி வரப்பறியா இல்லையா? ஏ ரம்யாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னதுக்கு லதாக்கா இந்த பிள்ளைய ஒரே அடியா வெறுத்து ஒதுக்குறா? ஆமா, அவ பண்ண காரியத்துக்கு தலையில தூக்கி வச்சு ஆடுவா. ஏட்டி, அந்த அக்காக்கு பெத்த பிள்ளை மேல பாசம் இல்லாமலா இருக்கும். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் கோவத்துல இருக்கிற மாதிரி நடிக்கிறா. ஏக்கா, 2 வருஷம் ஆயிட்டு, இன்னும் என்னக்கா கோவம்? ஏட்டி, அந்த மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? அப்போ ஊர் உலகத்துக்காக பயப்படுறாளா? மண்ணாங்கட்டி, அவ இன்னைக்கு ஊர் உலகத்துக்காக பயந்தா? தான் பிள்ளையில விட அப்படி என்ன வந்துட போகுதுன்னு சொல்றவா. அவ ஊர் உலகத்துக்காக இந்த பிள்ளைய ஒதுக்கி வைப்பாளா? அதெல்லாம் கிடையாது. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால, அவ காலில் நிக்கட்டும்னு தான் விட்டு வச்சிருக்கா. அதுவும் இல்லாம இந்த பிள்ளைக்கு கல்யாணம் முதல்ல முடியட்டும், அப்புறமா என்ன ஏதுன்னு பாத்துக்கலான்னு கொஞ்சம் பொறுமையா இருக்கா. வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நிஜமாவே அந்த பிள்ளை மேல கோவம் இல்லையா? கோவம் இருந்துச்சுதான், இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாருக்கும் உள்ளது தானே. தான் பிள்ளைய அவளை பாசமா வளர்த்தமே விட்டுட்டு ஓடினாலேன்னு கோவம் இருக்கத்தான் செஞ்சிச்சு. ஆனா போக போக அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன செய்யறது, தலையில என்னத்தை கொண்டுட்டு போக போறோம் அப்படின்னு அடிக்கடி பேசுவா. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைக்காக தான் விட்டு வச்சிருக்கா. அவ காலில் நிக்கட்டும். இப்பவே ஆத்தா பேசினானா அப்படியே ஆத்தா விடையே கதின்னு வந்து உட்காந்துருவான்னு அந்த அக்கா நினைக்குது. அதுவும் சரிதான். இந்த ராணி பிள்ளை அப்படிப்பட்ட ஆளுதான், வெறும் சோம்பேறி. அந்த அஞ்சலி பிள்ளை அது வேற மாதிரி, இவ வேற மாதிரி. ஆமாட்டி, என்ன செய்ய, உலகத்துல பிறக்கிற எல்லாரும் ஒண்ணு போலியா இருப்பாவோ. அக்கா தங்கச்சியா இருந்தாலும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பா. சரி வா, அந்த அக்கா வேற காத்து கிடக்கும், நாம போவோம். சரிக்கா. ஏட்டி, இத போய் இங்க கேட்டுட்டு அவகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் ஏன் சொல்ல போறேன், அந்த பிள்ளைய பார்த்த உடனே மனசு சங்கடமா இருந்துச்சு, அதான். அதான் ஒளரிடாதன்னு சொன்னேன். சரி வா போ. சரிக்கா.